அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம். 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2025, வைகாசி 21, விஸ்வாவசு வருடம், புதன்கிழமை, வளர்பிறை நவமி. வருடம் ஆரம்பித்து 155 நாட்கள் ஆகின்றது. இன்னும் 210 நாட்கள் இருக்கிறது. உத்திர நட்சத்திரமான இன்று வாஸ்து நாள். வீடு, மனை, ஆலயம், கிணறு வாஸ்து செய்ய இன்று நல்லது. குழந்தை வரும், திருமண வரம் வேண்டும் அப்படிங்கிற ஆலயம் கிளியனூர் அகதீஸ்வரர் கோயிலிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கும் போது கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பை பார்ப்போம். நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் 10:30 11:30 மணி வரைக்கும், மாலை 6:30 7:30 வரைக்கும். இன்றைய ராகு காலம் 12 1:30, குளிகை காலம் 10:30 12, யமகண்டம் 7:30 9. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். ரிஷப லக்னத்திலே சூரியனுடைய இருப்பானது இன்றைய நாளிலே ஒரு நாழிகை இருப்பார். வினாழி 41 வினாழி இருப்பார். சூரியன் 5:52 அன்றைக்கு ஒதுக்கப் போகிறது. இன்றைய நாள் உத்திர நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரத்தில் நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அப்படின்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூரியன் இருக்கக்கூடிய விஷயமானது நமக்கு ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். புதனும் குருவும் மிதுன ராசியில் அமர்ந்திருக்க, செவ்வாய் கடகராசியிலும், கேது சிம்ம ராசியில் அமர்க, ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், சுக்கிரன் மேஷ ராசியிலும் அமர்ந்திருக்க, இன்றைய நாளில் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்கும் அஸ்தராசிக்கும் சிம்மராசிக்கும் கன்னிராசிக்கும் உத்திர நட்சத்திர சந்திரன் பிரயாணம் செய்கிறார். இன்றைய நாளிலே சிறப்பு என்னென்னா புதன்கிழமைனாக்க நார்மலாக பச்சை அப்படின்னு எடுத்துவோம். பச்சை காய்கறிகள், வீட்டு அலங்கார பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் நல்லது. திருவெண்காடில் இருக்கும் புதக்ஷேத்திரத்திலே புதனை வழிபடும் போது புதன் என்று பச்சை உடுத்தி இருப்பார். அதனால் பச்சை இன்றைக்கு ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, குழந்தைகள் விஷயத்திலே நல்ல அனுபவமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஏற்படுத்தலாம். உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறனால பூ முடிக்கிறது, சீமந்தம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு ஊட்டல் அன்னப்பிரயாசனம் பண்ணுறது, விவாகம் செய்வது, காது குத்துறது, வித்யாரம்பம் சொல்ல விஷயங்கள், தேவ அபியாசங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆபரணங்கள், தேவதா பிரதிஷ்டை பண்ணது, கிரகப்பிரவேசம், திருமாங்கல்யம் செய்வது, கடல் பிரயாணம் எல்லாம் நல்லது. நவமி திதி, நவமினால் சண்டை போடுறது, போர் வந்தால் சண்டை போடுறது, பகைவேரை அழிப்பது, நண்பரை பேதம் உண்டாக்குதல் எல்லாம் இந்த நவமி திதியில் பண்ணுவோம். நார்மலாக நவமி திதியின் அதிதேவதை அம்பிகை. சிம்ம விருச்சிக ராசி நேயர்கள் ராமபிரானை வழிபட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். இன்றைக்கு பாலவ கரணம் அப்படின்னா, பாலவன்னா புலி, மங்களகரமான காரியங்கள், உற்சவங்கள் எல்லாம் செய்யக்கூடிய, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய, யுத்தம் போன்ற விஷயங்கள், வழக்குகள் எல்லாம் ஃபைல் பண்ணணும்னா இன்றைக்கி ஃபைல் பண்ணலாம். ஐயனார் கோயில் அப்படிங்கிற விஷயத்தில் ஐயனார் வழிபடலாம். திருப்பட்டூர் பிரம்மா வழிபடலாம். கிராம தேவதைகள், குலதேவதா, இஷ்டதேவதா, காவல் தெய்வம் எல்லாத்தையும் இன்றைக்கி வழிபடலாம். இறைவனுக்கு சந்தன காப்பு செய்வது நல்லது. இன்றைக்கு மூச்சு பயிற்சி செய்வது, தியானம் செய்வதெல்லாம் ரொம்ப நல்லதை கொடுக்கும். வஜ்ரம் அப்படிங்கிற யோகம், வஜ்ர யோகம் நார்மலாக புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கு நல்ல நாள். பூமியை உழுது நல்லதாக செம்மண் படுவதற்கு, நல்ல பதவி வகுப்பதற்கு, ஆச்சரியமான காரியங்கள்னு சொல்லக்கூடிய அட்வென்ச்சரஸ் விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம். அதெல்லாம் நல்லது கொடுக்கும் அப்படின்வாங்க. நார்மலாக இந்த புதன் அப்படின்னாக்க இவர் சந்திரனின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுடைய விஷயத்தில் பார்த்தோம்னா குரு பூமி, தாராதேவிங்கிற சூரியன், சந்திரனுங்கிறது குளிர்ச்சியான நீர். அப்போது சூரியன், பூமி, குளிர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் வளர்றது தாவரம் அப்படிங்கிற புதன் அப்படிங்கிறனால குழந்தை. அப்போது வளர்ச்சியை நிறைய கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த புதன்கிட்ட இருக்கிறதுனால தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு எல்லாரும் புதனை ரொம்ப பிரயாட்சி பண்ணிட்டு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட புதன் இன்றைக்கு இருப்பதனாலே
ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் கிடைக்கும் என்று பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது சிம்ம ராசி மற்றும் கன்னிராசிக்குள்ளே 5, 6 என்ற இடத்திற்கு சந்திரன் பிரவேசம் செய்கிறார் அப்படின்னு பார்ப்போம். இந்த 5 அப்படிங்கிற இடம் நார்மலாக உங்கள் வித்தை, மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள், கற்பனைகள், தொழிலிலே முன்னேற்றங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் மனசில் கொண்டு வரும். 6ஆம் இடத்துல போகும்போது நார்மலாக கௌரவம், லாபம், பணம், புகழ் இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆசாமிகளுக்கு இன்றைக்கு நல்ல நாள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூக லாபங்கள் இன்றைக்கி லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும். அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாழ்க்கையில் அந்த விஷயங்கள்லாம் நடந்தனா சந்தோஷம் கொடுக்கல, அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. பெரிய பண வரவு வருமா அப்படின்னா ஓரளவுக்கு பணம் வரும் அப்படிங்கிறத மனசில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு சிலவருக்கு ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு, மருத்துவ செலவுகளும் உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்ட சிலர் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வாழ்க்கையிலே அலுவலகத்திலே வழக்கமான நிலை காணப்படுவதனாலும் எந்த விதமான சலுகை புதுசாக இல்லைனாலும் கொஞ்சம் டல் அடிக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. லாபம் குறைவாக இருந்தாலும் வியாபாரம் நல்லதாக நடக்கும். கடன் கொடுக்கறது வாங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதனாலே மனதிலே குழப்பங்கள் வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். இந்த நாளில் 2, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே, நவமி திதி அப்படிங்கிறதுனாலே அவசியம் சூரிய பகவானை வழிபடுவதனாலும் உங்களுக்கு பலவிதத்திலும் நல்ல பலனும், வஸ்திர லாபமும், இடப்பெயர்ச்சினாலே உங்களுக்கு தன லாபமும், நல்ல விஷயத்தும், மனதிலே நிம்மதியும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரனானவர் சுகஸ்தானம் அப்படிங்கிற 4வது ஸ்தானத்தில் வீடு, வாகனம், கல்வி, வித்தை, விவசாயம், சுகபோகம், பயணம், எழுத்து, அரசியல் அப்படிங்கிற துறையெல்லாம் டச் பண்ணி வெளியில் வருவார். அவர் 5ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே செல்ல போகிறார். அப்போ குழந்தைகளை பற்றின எண்ணங்கள், அவர்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சு கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களான கற்பனை, தொழில் விருத்தி மற்றும் பூர்வீக உத்தியோகம், குலத்தொழில், தெய்வ அருள் இதெல்லாம் பற்றின எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, குடும்ப உறவினர்கள் வருகை, அவர்களால் சுப செலவு வருவதற்கான நாள் இன்று. பண வரவு இருப்பதனாலே செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொறுமை அவசியமாக வேண்டும். எதிர்பார்த்த நல்ல செய்தி வரக்கூடிய காலம் இது. பொறுப்புகளை நிறைவேற்றி அலைச்சல் இல்லாமல், சோர்வு இல்லாமல் அழகாக நடத்துவீர்கள். ஆஃபீஸில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள். நீங்களும் அவங்கள அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. வியாபாரத்தில் விற்பனை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பெரிய ஒரு மாற்றம் இல்லைனாலும் லாபம் உண்டு. பொறுமை விடாமல் கைவிடுத்தாலும் வியாபாரம் நல்லாயிருக்கும். பண வசதி இருப்பதனாலே நிம்மதி குறையாத நாளாக இந்த நாள் குடும்ப பெண்களுக்கு இருக்கும். ஆஃபீஸில் கொஞ்சம் சக பணியாளர்களை விட்டு கொடுத்து போவது நல்லது. 1, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே அம்பிகையை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்பையும், பொருள் சேர்க்கையும், லாபத்தையும், தன லாபம், லக்ஷ்மி கடாட்சத்தையும் உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 3ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே இருந்து கன்னிராசிக்குள்ளர நமக்கு சந்திரன் பயணம் செய்ய போகிறார். அதனால் இன்றைக்கு சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் மேன்மை, சிலருக்கு ஆபரண சேர்க்கை, அயன சயன போக சுகங்கள், வீடு மனை வாகன விஷயங்களிலே சில சுகங்கள், கல்வி விவசாயம் சுகபோகம் பயணங்கள்,
எழுத்துத்துறை, அரசியல் துறையில் ஆதாயங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. இன்றைய நாளிலே பண வரவுக்கு குறைவில்லை, அதே சமயம் தேவையற்ற செலவும் ஏற்படலாம் என்ற காஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. அவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க, தேவையில்லாத்துக்கெல்லாம் செலவு பண்ணி கடனை வாங்கிக்காதீங்க. கடனை திருப்பி கட்டுவது கஷ்டம். உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டீர்களானால் நல்லது. சகோதரர்களிடம் ஏற்பட்ட ஒரு பிணக்குகள் மாறி அந்யோன்யம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சலுகைகள் பெரிதாக கிடைக்கவில்லைன்னாலும் ரொட்டீன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் ரொட்டீன்ஸு. சிலருக்கு இடமாறுதல்கள் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பிரயாணங்கள், இடப்பெயர்ச்சிகள் நன்மையை பயக்கும். கூடுதல் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கையிலே வளங்களை பெற்றக்கூடிய விஷயங்களும், பங்குதாரர்கள் மூலம் அனுசரணையான சூழ்நிலையும் கிடைப்பதனாலே முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியலனாலும் குடும்ப பெண்களுக்கு சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாள் இன்று. 19 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலத்தையும் நலத்தையும் வரவையும் கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் வெளிவட்டார தொடர்புடன் இருக்கக்கூடிய தொடர்புகள், அரசியலில் இருப்பவர்கள் பதவி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள், உங்கள் வாக்குக்கு நீங்களே மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயம், குடும்ப சுகம், உங்கள் சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம், சிலருக்கு ஜுவல்ஸ் வாங்கக்கூடிய விஷயங்கள், நல்ல சுகங்கள், இப்படி ஒரு கலந்த விஷயமாக இந்த நாள் அமையப்போகிறது. குடும்பத்திலே பண வரவுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு உள்ளதாலும், சிலருக்கு ஆரோக்கிய குறைவு வருவதனாலும் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களிடம் வந்து சேர்வார்கள். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. அன்பு பாராட்டி சிலவர்கள் உங்களை நல்லா வாழ்த்திட்டு போவாங்க. ஆஃபீஸில் வழக்கமான ரொட்டீன் இருந்தாலும் சலுகைகள்னு ஒன்று பெருசாக கிடைக்கலனாலும் இருக்கிற வேலை ஒழுங்காக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கலாம். வியாபாரத்திலே விற்பனை மந்தமாக இருக்கும். சிலவங்க விசிட்டிங் கார்டு போர்டெல்லாம் மாற்றுவீங்க. இன்றைக்கி சிலருக்கு வாஸ்து ரிலேட்டடான சில பரிகாரங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாளை அமைத்து கொள்வீர்கள். இந்த நாளிலே சக பணியாளர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டீர்களா நல்லாயிருக்கும். லாபம் குறைவாக இருக்கேன்னு சொல்லிட்டு பெருசாக பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டாம். கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனத்துடன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அதிகரிப்பதனால மனதிலே அமைதி பாதிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2, 6. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வழிபட வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றமும் களிப்பும் நன்மையும் சாந்தமும் என்றும் நிலைத்திருக்கும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் இன்றைய நாளிலே உங்கள் மனதிலே ஞானம், கல்வி, செல்வம், அன்பு, பகுத்தறிவு என்ற எண்ணங்களை எல்லாம் வைத்து கொண்டு அதன் மூலியமாக சில பிரயாணங்களை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். வாழ்க்கையிலே செலவையெல்லாம் தாண்டி வரவை நோக்கி உங்கள் வாழ்க்கை இருக்கும். அப்போ நேச்சுரலி உங்கள் பெனிஃபிட் எல்லாம் நல்லபடியாக சூழ்நிலையெல்லாம் மாறுது. எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் வளத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும், சகோதரரின் ஆதரவு இருப்பதனாலும், அரசியலிலே பதவி அதனால் வரக்கூடிய ஆதாயங்கள் இருப்பதனாலும் சந்தோஷத்தை நிறைய மனசில் கொண்டு வரணும்னு இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுடைய சந்தோஷத்தை திருப்திகரமாக இருக்கக்கூடிய பணவரவாக இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும்னா தேவையற்ற செலவை கற்றல் பண்ணணும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை பெருசாக இல்லை. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அவ்வளோ பெருசாக இல்லைங்கிறதும் உண்மை. ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கக்கூடும். கொஞ்சம் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு.
வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணி சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும். உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஆஃபீஸில் லாபம்னு பார்த்தா விற்பனையில் கொஞ்சம் குறைமா இருக்கும். கடையை விரிவுபடுத்துறது, புதுசாக மாற்றுறது, அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி வைங்க. இன்றைக்கி கொஞ்சம் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. பண வரவு உண்டு, ஆனாலும் சில விஷயத்தில் தேவையற்ற செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. 19 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவதும் இன்றைக்கு வாழ்க்கையிலே உங்களுக்கு தடையை களைந்து அமைதியை கொடுக்கும். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு பயணம் மூலியமாக செலவு, அம்மா மூலியமாக கொஞ்சம் செலவு, சிலருக்கு மருத்துவ செலவு, வீடு வாகன செலவு, இப்படி கொஞ்சம் செலவுகள் எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனசில் ஒரு தெளிவு கிடச்சிரும். நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்கு சார், அதை வச்சு நான் ஏதோ சமாளிச்சுக்கிறேன் சார், அன்பு கிடைச்சிருக்கு சார், எனக்கு வீட்டில் அன்பாக இருக்காங்க, அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு நிறைய படித்து ஆராய்ந்து வைத்திருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் மனதில் இருக்கிறது, அந்த பகுத்தறிவுத்தன்மையினாலே என் வாழ்க்கையிலே அழகாக குழந்தை வரத்தை பெற்றிருக்கிறேன், அவர்கள் மூலியமாக சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன், என் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு ரெக்கன்சிலேஷன் போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்து சரி பண்ணிவிட்டுருவீங்க. மருத்துவ செலவு ஏற்பட்டு அது உடனே நிவர்த்தி ஆகிடும். யார்கிட்டையும் போய் நீங்கள் என்ன சரி பண்ணிக்கோங்க, உங்களை சரி பண்ணிக்கோங்கன்ற பெரிய கவுன்சிலிங்லாம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சரியாகட்டும்னு விட்டிங்கன்னா அது பாட்டு போயிடும். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தீர்த்த யாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் உண்டு. வெளியூர் பயணங்கள், சிறிய பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மை தருவதாக அமைகிறது. விற்பனை மந்தமாக இருந்தாலும் வியாபாரம் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. லாபம் பெருசாக வேண்டாம் சார், பரவாயில்ல போயிட்டு போகுதுன்னு விட்டுடுவீங்க. கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது ரெண்டுத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். மன அமைதி கொஞ்சம் பாதிக்கினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். குடும்ப பெண்களுக்கும் செலவு அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் தான் செய்யும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இன்றைக்கி அலுவலகத்தில் கொஞ்சம் பணி மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளிலே 2-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே ஆக்கம், களிப்பு, நன்மை இது அனைத்தையும் உங்களுக்கு இன்பமாய் கொடுக்கட்டும். வணக்கம் துலா ராசி அன்பர்களே, நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எழுச்சி. எவ்வளோ தூரம் நீங்கள் அழகாக எல்லாத்தையும் கோப்ப பண்ணுறீங்களோ அது வெற்றியை நோக்கி செல்வதாக அமைகிறது. இன்றைக்கு காலையில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய ஆர்ட் கலைகள் இதில் உங்களுக்கு வெற்றி, வாகனம் மூலமாக வெற்றி, பிரபலங்கள் உங்களை வெற்றி தேடி தருவார்கள், வெளியூர் வரவுகள் வந்து சேரும், பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்பு நீ ஃபஸ்ட் ஹாஃபில் உண்டு. செகண்ட் ஹாஃபில் இந்த செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். அம்மாவுக்கு செலவுகள்லாம் பண்ண வேண்டி வரும். தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாகனம் போன்றவற்றில் செலவும் வருவதற்கான வாய்ப்பு உண்டா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண வரவு பெருசாக இல்லை சார், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. மருத்துவ செலவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பாக கொள்ளுங்கள். பொதுவாக நிம்மதியாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் ஓரளவுக்கு நீங்கிவிடும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளியூர் அல்ல வெளிநாடுகளிலிருந்து நல்ல வாய்ப்பு உங்களை வந்து சேரும். உடல்நலிலே சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய செலவுகள் ஒன்றும் இருப்பதற்கில் அனுகூலமான செயல்களாக காட்டுகிறது. வேறு வேலை இல்லை வேறு இடத்துக்கு மாறணும் என்பவர்களுக்கு அதுக்கான முயற்சிகளிலே சாதகமான பலனை பெறலாம். வியாபாரம் சுமாராக இருந்தாலும் பற்று வரவிலே சுமூகமான போக்கு இல்லை என்பதனாலே கொஞ்சம் மனதிலே சஞ்சலம் உண்டாகும். பணம், கடன் கொடுப்பது, வாக்கு கொடுப்பது, இது ரெண்டுத்தையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சூழ்நிலையில் இருக்கும். மத்தியானத்தில் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு பேர்டன் இருக்கக்கூடிய டே அப்படின்னே வச்சுக்கலாம். 4-5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் நிலையான வாழ்க்கை அமைவதற்கு நிலைபெற்ற பெருமாளை வணங்குவதும் நல்ல வாழ்க்கையிலே நன்மையும் ஆக்கமும் உயர்வும் தரட்டும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே
நீங்கள் வெளியிலே செல்லக்கூடிய பயணங்கள், ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற நண்பர்களுக்கு ஹாஸ்டல் விஷயங்கள், பயண வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பயண வியாபாரம் என்கிற ரெப்ரசன்டேட்டிவ்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள், அலைச்சல்கள், உணவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உணவு தொழிலிலே மந்தமான சூழ்நிலை, பத்திரிகை மற்றும் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஒன்று சுணக்கமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கு பண வசதி பெருசாக இல்லைனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தன்னை பற்றின எண்ணங்களை மிகப்படுத்தி காட்டாமல் அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் தனிந்து போகக்கூடிய எண்ணங்களை வைத்துக்கொண்டே பாராட்டு உண்டு. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களிலே சென்று வரக்கூடிய பிரசாதங்கள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆஃபீஸில் வழக்கமான ரொட்டீன், புதுசாக ஒன்றும் ட்ரமாட்டிக்கலாக சேஞ்ச் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரம் மந்தமாக இருக்குது அப்படின்னு தோணும். சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது எதுன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலும் பேர்டன் ஆகிடுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்ப சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் காட்டுறது. அதனால் மன அமைதி பாதிப்பதற்கும் ஒரு சூழ்நிலை உண்டு. மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதனாலே வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காணலாம். அதிர்ஷ்ட எண் 26. ஸ்ரீ விஸ்வநாதர் அப்படிங்கிற காசி விஸ்வநாதரை வணங்கும்போது இன்றைய நாளிலே ஒரு நல்ல இனிமையான வரவையும் உயர்வையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்க. அந்த லிஸ்ட்டு பிரகாரமே ஒரு காரியத்தையும் அழகாக செய்து விடுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே இன்றைய நாளிலே ஒரு நுணுக்கங்களையும் நீங்களே செதுக்கணும் அப்படின்னு சொல்லி செதுக்குறீங்க. அதனால் சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. மனதிலே உற்சாகம் ஏற்பட்டு புதிய வேலை முயற்சிகளுக்கு சாதகமான பதிலை தேடி வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே வேறு இடத்திற்கு கடையை மாற்ற நினைக்கும் அன்பர்களுக்கு அதற்கான காலகட்டம் இது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை. இப்படி எல்லாம் நல்லபடியாக நடந்தாலும் உங்கள் மனதிலே பொருளாதாரத்திலே பெருசாக திருப்தி இல்லை சார், அதுக்கு எதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னா தர்மம் பண்ணுவது நல்லது. தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தர்மம் பண்ணுவது நல்லது. அதனால் என்ன ஆகும் சார்னா, எதை வேணால் தர்மம் பண்ணுங்கள். உங்களுடைய ஞானத்தை தர்மம் பண்ணலாம், பணத்தை தர்மம் பண்ணலாம், சரீர உத்தாசைகள் சொல்லதை தர்மமாக செய்யலாம். இப்படி எதை பண்ணினாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமானா இதுதான் சார் சூக்ஷமம், இப்படி பண்ணுங்க சார், நல்லது நடக்கும். இன்றைக்கு வாஸ்து நாள். மனை, மடம், ஆலயம், கிணறு போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லியிருக்கல. அப்படி விட்ட நாளிலே உங்களுடைய தர்ம சிந்தனையை கொண்டு வாருங்கள். இதை எப்படியான பண்ணுங்கள், அழகாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட லாபம்? எதிர்பாராத லாபங்களை வந்து சேர்க்கும். அப்படின்னால இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 19 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் சிவனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தையும் நலத்தையும் அமைதியும் சாந்தத்தையும் இன்பத்தையும் கொடுக்கட்டும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, களிப்பு சந்தோஷம் ஒருங்கே பெற்றவர் நீங்கள். உங்களுடைய செகண்ட் ஆஃப் இன்றைக்கி டேயில் அவிட்ட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பயங்கள், கொஞ்சம் பதட்டங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் சுகமாக இருப்பீங்களானா சந்தோஷத்தை இருக்கலாம். உங்கள் முக வசியத்தினால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் பலதும் உண்டு. துல்லியமான விஷயங்களை முன்னாடியே யோசிக்கக்கூடிய இன்ட்யூஷன் பவர் இருக்கும். அதனால் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்லதை செய்வீங்க. தூர பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பரபரப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் பெருசாக இருக்காது. அதனால் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிடும். நீதிமன்றத்திலே நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாக வரக்கூடிய நாளும் இந்த நாள். சிலருக்கு வெளிநாடு அது விஷயமாக வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய பாஸ்போர்ட் ரிலேட்டட் ரெனியூவல்ஸ்,
உடல் நலனிலே சிலவர்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள், ஒரு சில சிகிச்சையினாலே உடனே அது சரியாகக்கூடிய சூழ்நிலை, வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அனுகூலமான பலன், வேறு வேலையில் இடத்துக்கு மாறணும் என்ற எண்ணத்திலே லாபம், முயற்சியிலே சாதகம், இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபம் நல்லதாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே சுமூகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனது நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கக்கூடிய டே. 4, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்பம், சாந்தம், அமைதி பெற்று தரட்டும். அதுவே வாழ்வாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். உங்கள் ஃபேஸ் வேல்யூக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. ஆனாலும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால பதட்டங்கள், மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள், சில பேர்கிட்ட கொஞ்சம் கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள், அமைதி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய. அப்போ அமைதி, சாந்தம் அப்படிங்கிறது மனதில் கொஞ்சம் ஒருமிக்க வச்சு வைக்கணும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்கிறதுங்கிற உளறல் அப்படிங்கிற வார்த்தையை மைண்ட்லேருந்து எடுத்துடணும். கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும் உங்கள் வார்த்தைகளை. பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். பயங்கள், தேவையில்லாத பயம், அதையும் தூக்கிடுங்க. ரோகம் அப்படிங்கிற பயம், பணம் அப்படிங்கிற பயம், இதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்து விடும்ன்றதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையிலே முயல்வது தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்லோகன். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் ப்ரெஷர் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு வரலாம். பண வரவுக்கு இன்றைக்கி ஒன்றும் பெருசாக குறையெல்லாம் இல்லை. செலவு வரும், செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவும் வரும், அதனால் ஓடிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, எல்லாம் கட்டிவிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் சகோதரர் மூலியமாக ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சரியாக போயிடும். ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு இடர் பண்ணிடுறவங்களாம் இடர் கலைந்து ஓடி விடுவார்கள். சிலருக்கு இடம் மாறுதலால் வரக்கூடிய பலன்களும் நல்ல பலன்களாக அமைகிறது. வியாபாரத்திலே பணியாளர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால வியாபாரத்திலே புதிய உக்திகள் எல்லாம் உண்டு, கொஞ்சம் லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான நாள். பெருசாக சிரமம் ஒன்றும் கிடையாது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே விஷ்ணுவை வழிபடுவதும் உங்களுக்கு பலத்தையும் நலத்தையும் சிறப்பான களிப்பையும் நன்மையும் தரட்டும். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசி இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறது. அனைத்து விதமான வித்தைகளையும் சுகத்தையும் மனதிலே புகுத்தி அதனால் வரக்கூடிய லாபத்தை குழந்தைகள் மூலியமாக கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உங்களுக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் குழந்தைக்கு தெரியணுங்க, என் குழந்தை வாழ்க்கையில் நல்லா வரணுங்க அப்படின்னு அவங்கள எல்லோரும் டியூன் பண்ணி எல்லோரும் கூட்டிகிட்டு வரக்கூடிய சூப்பர் பேரண்ட் நீங்கள். அப்படி தொழில் விருத்தியும் குழந்தைகள் விருத்தியும் கொண்டு வரத்தில் அழகாக கோப்பு பண்ணக்கூடிய நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா, தர்ம சிந்தனையோடு செஞ்ச சேரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுங்கள். உடல் ஊனம் முற்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாதவர்களுக்கு கொஞ்சம் உங்களால் முடிந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சு பர்சன் அப்படி சொல்லுவோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு உண்டுங்கிறத மனசில் வைத்து கொள்ளுங்கள். அதுவும் இன்றைக்கி நவமி அப்படிங்கும்போது சண்டைன்னு சொல்லுவோம். அந்த சண்டையெல்லாம் எதிராளி உங்கள்கிட்ட ஏமாற்றுவதற்காக இருப்பவர்கள் எல்லாம் ஓட்டி விடுவதற்கான நாள் அன்று. இன்றைக்கு வாஸ்து நாள். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய நாள்களே பலவிதமான பலன்களாக மாறும் அப்படிங்கிறது நல்லா மனசில் புரிஞ்சிட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு செய்யக்கூடியவர் நார்மலாக திருமணம் வேண்டும், குழந்தை வர வேண்டும் அப்படிங்கிறலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பரிகாரம் என்னென்னா இந்த மாதிரி செய்கிறது. இந்த தர்மம் செய்வதற்கான நாளும் இந்த நாள். அதனால் இந்த நாளில் தர்மம் செய்வங்கள். இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய வரவுகள் வர ஆரம்பிக்கும். பண வரவுக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் இன்றைக்கி இடையில் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் நல்லா பார்த்துக்கும். சகோதர உறவுகள் எல்லாம் நல்லபடியாக உங்களோட இணக்கமாக இருப்பார்கள். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதனால் சந்தோஷமாய் நிறைய பண்ணி கொடுக்கும்.
ஆஃபீஸ்லேயும் எல்லாரையும் இணக்கமாக செல்லக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்க இன்றைக்கி ரொம்ப எளிமையான பரிகாரமாக நீங்கள் செய்யக்கூடியது, பக்கத்தில் இருக்கிற கோசாலைக்கு போங்க. உங்களால் முடிந்த வாழைப்பழமோ இல்லை இலையோ ஏதோ ஒன்று அந்த கையிலே வச்சு அந்த வாய்க்கு அந்த பசுமாட்டுக்கு ஊட்டி விடுங்க. அப்படி ஊட்டி விடும்போது உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் அப்படியே போய்விட்டு வாழ்க்கையில் ஆக்கங்களும் ஊக்கங்களும் உயர்வுகளும் உங்களை வந்து சேரும். காமதேனுவின் அத்தனை விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதனாலே நல்ல முயற்சியும் நல்ல நன்மையும் உங்கள் வாழ்க்கையிலே வரவையும் நலத்தையும் பெருக்கித் தரும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.